அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு எண்ணி 3 நாளில் எதிர்பாராத ஏதோ ஒன்று நடக்கப் போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமையப் போகின்றன, அந்த நாள் நவம்பர் 30ஆம் தேதி அன்று மகர ராசிக்காரர்களுக்கு இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன, கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது நவம்பர் 30ஆம் தேதி அன்று பிதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் லாபஸ்தானத்திலும், மாதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் லாபஸ்தானத்திலும் இணைந்து அமாவாசை தினத்தை உருவாக்குகின்றனர். பிதுர்காரகனும் மாதுர்காரகனும் இணைந்து மிக முக்கியமான முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்ளக்கூடிய அமாவாசை தினத்தை உருவாக்குவதால் அன்றைய தினத்தில் முன்னோர் வழிபாட்டிற்கான அமாவாசை விரதத்தை கடைபிடிப்பதன் மூலம் பல்வேறு வகையான தோஷங்கள் தங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகும். ஏன் எதற்கு என்று தெரியாமல் பல்வேறு வகையான குழப்பம், சிக்கல், மன வருத்தம், வேதனை என பல சிக்கல்களில் சந்தித்து வந்த மகர ராசிக்காரர்களுக்கு அவை அனைத்தும் விலகி பித்ரு கர்மா, பித்ரு தோஷம் விலகுவதால் பல நல்ல மாற்றத்திற்கு வழிவகை செய்வதற்கான சந்தர்ப்பம் நிறைவாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக நவம்பர் 30ஆம் தேதி அன்று இறை வழிபாட்டை, பித்ரு கர்மாவை நீக்கக்கூடிய அமாவாசை விரத வழிபாட்டை மேற்கொள்வதால் நிறைவாக பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் வலுவாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. அன்றைய தினத்தில் மற்ற கிரகநிலைகளின் அமைப்பும் எப்படி உள்ளது என்று பார்க்கும்போது மகர ராசிக்காரர்களுக்கு மிக வலுவாக முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தில் வக்ரம் பெற்றிருக்கிறாருங்க. குரு 5இல் இருப்பது அமோகமான மாற்றத்திற்கு நிச்சயம் அடித்தளம் இடக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் ராசியின் அதிபதியான சனி பகவான் தனஸ்தானம், குடும்பஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று பாத சனியாக அமர்ந்திருக்கிறார். தைரியஸ்தானமாகிய 3இல் ராகு நிலை கொண்டிருக்கிறார். 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் மோட்சக்காரகரான கேது நிலை கொண்டிருக்கிறாருங்க. சனி, ராகு, கேது போன்ற கிரகநிலைகள் நல்ல மாற்றத்திற்கு அடித்தளம் இடுகின்றன. எத்தனையோ அமாவாசைகள் வந்தாலும் இந்த அமாவாசை மிக சிறப்பான ஒன்றாக நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் லாபஸ்தானத்தில் சூரியனும் சந்திரனும் மட்டுமல்ல புதனும் இணைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் வந்திருக்கிறது. எனவே எந்த ஒரு காரியத்தை மேற்கொண்டாலும் அவை மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் உருவாக்கி கொடுப்பதற்கான யோகத்தை நவம்பர் 30 அமாவாசை தினம் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது. ஏழரை சனியின் இறுதி காலகட்டத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு மகத்தான முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக பெரிய அளவிலான நல்ல மாற்றமும் வளர்ச்சியும் இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக உங்களுக்கு அமைவதற்கான அற்புதமான யோகம் நிறைந்த ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறது. அது மட்டுமல்லாது ராசியின் உச்ச அதிபதி சப்தமத்தில் அமர்ந்து ஜென்மத்தை பார்க்கிறார். சுக்கிரன் மிக வலுவாக விரயஸ்தானத்தில் வீற்றிருக்கிறாருங்க. இப்படி நவகிரக நிலைகளின் அமைப்பும் இருக்கும் போது மகர ராசிக்காரர்களுக்கு அமாவாசை தினமானது லாபஸ்தானத்தில் சூரியன், சந்திரன் மற்றும் புதன் இணைந்திருக்கும் போது ஏற்படுவதால் இந்த வழிபாட்டை மேற்கொள்வதால் தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சி இரட்டிப்பாகக்கூடிய வகையிலும் தன வரவு இரட்டிப்பாகவும் மும்மடங்கு உயரக்கூடிய வகையில் முன்னோர்களின் ஆசீர்வாதமும் நிறைவாக கிடைத்து நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் பெறுவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. இந்த அமாவாசை விரத வழிபாட்டை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்றால் அன்றைய தினத்தில் அதிகாலையில் எழுந்து நீராடி பித்ரு கர்மா என்று சொல்லக்கூடிய முன்னோர் தர்ப்பணத்தை சரியான முறையில் கொடுத்துவிட்டு இறை வழிபாட்டை மேற்கொள்ளலாம். அன்றைய தினத்தில் குலதெய்வ வழிபாட்டையும் மேற்கொள்ளலாங்க. மேலும் அன்றைய தினத்தில் தவறாது சனீஸ்வரனின் வாகனமாக இருக்கக்கூடிய காகத்திற்கு உணவளிக்க வேண்டும். காகத்திற்கு மட்டுமல்ல, பறவைகளுக்கு அன்றைய தினத்தில் உணவளிக்கலாம். வாயில்லா ஜீவராசிகள் என்று சொல்லக்கூடிய ஆடு, மாடு போன்றவற்றிற்கும் அன்றைய தினத்தில் உணவளிப்பதன் மூலம் மகத்தான புண்ணியங்கள் தங்களை வந்து நிறைவாக சேரும். அதோடு மட்டுமல்லாது அன்னதானத்தையும் மேற்கொள்ளும் போது பல மடங்கு புண்ணியத்துடன் பித்ரு கர்மாவும் நிறைவடைவதால் பல நன்மைகள் உங்களை தேடி வருவதற்கான யோகம் உண்டு. நான் பித்ரு கர்மாவை கழிக்கக்கூடிய வகையில் இந்த அமாவாசை விரதத்தை மேற்கொள்ளவில்லை, ஆனால் அன்னதானத்தை மேற்கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறவர்களுக்கு நிச்சயமாக அன்னதானம் செய்வதால் தங்களுடைய வாழ்வில் மகத்தான புண்ணியம் உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆனால் பித்ருதோஷம் என்பது நீங்காமல் தடைபடுவதற்கான வாய்ப்பு உண்டு. எனவே பித்ருதோஷத்தை நீக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக அமாவாசை விரதத்தை கடைபிடித்தால் மட்டும்தான் அவை பூர்த்தியாகும். எனவே அமாவாசை விரதத்தை கடைபிடித்து அந்த தினத்தில் அன்னதானமும் செய்வது மடங்கு வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும். அது மட்டுமல்லாது இந்த வேளையில் திருமண தடைகள் முற்றிலுமாக விலகுங்க. எதிர்பாராத ஏதோ ஒன்று என்று சொல்லக்கூடிய வகையில் திருமண தடைகள் விலகி திருமண பாக்கியம் நிறைவாக கிடைக்கும். அது மட்டுமல்லாது குழந்தை பிறப்பதில் ஏற்பட்ட தாமதம் விலகும். வறுமை நீங்கி, நோய் நீங்கி,
உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையுங்க. வறுமை முற்றிலுமாக விலகுவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை முன்னோர்களின் வழிபாடு நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு மகத்தான மாற்றத்தை நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும். கடன் சார்ந்த தொல்லைகள், சங்கிலி தொடர்போல் நீண்டு கொண்டிருந்த கடன் சார்ந்த தொல்லைகள் முற்றிலும் விலகி நல்ல முன்னேற்றம், பொருளாதார ரீதியாக வளர்ச்சியையும் உயர்வையும் பெறக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு நிறைவாக அமையுங்க. கர்ம வினை பாதிப்புகள் விலகுவதன் மூலமாக முன்னோரின் ஆசீர்வாதம் நிறைவாக கிடைக்கக்கூடிய வேளையில் புண்ணியமும் செல்வ செழிப்பும் நிறைவாக உங்களை தேடி வரும். எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த விரதத்தை யார் மேற்கொள்ளலாம், யார் மேற்கொள்ளக்கூடாது என்று பார்க்கும்போது, தாய் தந்தை இல்லாதவர்கள், தாயோ அல்லது தந்தையோ இல்லாதவர்கள் இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம். தாய் தந்தை இல்லை என்றாலும் சகோதரர் இருந்தால் இந்த வழிபாட்டை பெண்கள் மேற்கொள்ளக்கூடாது. அதேபோன்று கணவர் இருக்கும் சமயத்தில் இந்த அமாவாசை விரத வழிபாட்டை நிச்சயமாக பெண்கள் மேற்கொள்வதை தவிர்த்திட வேண்டும். மாமனார் மாமியாருக்காக உணவு சமைக்கும் போது விரதம் இருப்பதையும் முற்றிலுமாக பெண்கள் தவிர்க்க வேண்டுங்க. ஏனென்றால் வெறு வயிற்றுடன் உணவு சமைப்பது என்பதும் நல்ல சாதகமான பலன்களை கொடுக்காது என்றும் பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த அன்னதான வழிபாட்டை மேற்கொண்டு அதற்கு பிறகு நீங்கள் விரதத்தை பூர்த்தி செய்வதன் மூலம் பல்வேறு வகையான நன்மைகள் தங்களுடைய வாழ்வில் நிச்சயம் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் உங்களை தேடி வருங்க. இந்த சமயத்தில் என்னவெல்லாம் செய்யலாம் என்றால், நிச்சயமாக அன்றைய தினத்தில் ஆலயம் சென்று இறை வழிபாடை மேற்கொள்ளலாம். குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளலாம். இயன்றவரை மற்றவர்களுக்கு பல்வேறு வகையான உதவிகளை மேற்கொள்ளலாங்க. அவை அனைத்துமே பித்ருதோஷத்தை நீக்குவதோடு தங்களுடைய வாழ்வில் மகத்தான புண்ணியத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய வளர்ச்சியை உருவாக்கி கொடுக்கும். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல முன்னேற்றத்தை உருவாக்கி கொடுக்கும். ஆனால் அன்றைய தினத்தில் என்ன செய்யக்கூடாது என்று பார்க்கும்போது, நிச்சயமாக இறை வழிபாடு என்பது முன்னோர்களின் வழிபாட்டிற்கு பிறகுதான். எனவே அனுதினமும் நாம் வீட்டின் வாசலில் கோலம் போட்டாலும் நிச்சயமாக அமாவாசை தினத்தன்று கோலம் போடுவதை தவிர்க்க வேண்டும். அப்போதுதான் முன்னோர்களின் ஆசீர்வாதம் பரிபூரணமாக தங்களை தேடி வருவதற்கான யோகம் நிறைவாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அது மட்டுமல்லாது அன்றைய தினத்தில் மாமிச உணவுகளை தவிர்ப்பது நல்லது. அசைவ உணவுகளை தவிர்ப்பதன் மூலம் பல நல்ல மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பும் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. தவறாது அன்றைய தினத்தில் காகத்திற்கு உணவளிக்க வேண்டுங்க. அப்போதுதான் முன்னோர்களின் ஆசீர்வாதம் நிறைவாகவும் பரிபூரணமாகவும் கிடைக்கும். பல்வேறு வகையான சிக்கல்கள், தடைகள் விலகி தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியை பெறுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக உருவாகும் என்பதில் சந்தேகமே இல்லை மகர ராசிக்காரர்களுக்கு. எனவே அந்த நாள் நவம்பர் 30ஆம் தேதியை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மகாலய அமாவாசை, தை அமாவாசை என பல சிறப்பு வாய்ந்த அமாவாசைகள் வந்தாலும் கூட லாபஸ்தானத்தில் பிதுருக்காரகனும் மாதுருக்காரகனும் இணையக்கூடிய இந்த அமாவாசை என்பது சற்று கூடுதல் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக தான் பார்க்கப்படுகிறது. எனவே தவறாது இந்த விரதத்தை மேற்கொண்டு பலன்களை நிறைவாக பெற முயற்சி செய்யுங்கள். மகர ராசிக்காரர்கள், நிச்சயமாக நல்ல பலன் உங்களை தேடி நிறைவாக கிடைக்கும்.